This video sponsored by SBO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. யோக மரபியல் நாம் இறைவனை ஒரு நம்பிக்கையா மட்டும் பார்ப்பதில்லை. அது ஒரு வாழும் உண்மை, ஒருவர் அனுபவிச்சு அடையக்கூடிய ஒரு பரிமாணம் என்று பார்க்கிறோம். நாம் சரஸ்வதியை பற்றி பேசும்போது வனத்தில எங்கோ ஒரு பாறையில் அமர்ந்திருக்கோம் ஒரு பெண்ணை பற்றி பேசுவதில்லை. ஒவ்வொரு மனிதனிடமும் இருக்கும் ஒரு குறிப்பிட்ட தரம், நுண்ணறிவு மற்றும் அறியும் ஆற்றலின் குறிப்பிட்ட பரிமாணத்தை பற்றி பேசுறோம். அவ கண்ணுக்கு தெரியாத நதி, உணர்வின் ஓட்டம். தமிழ் கலாச்சாரத்திலும் இந்திய துணைட்டம் முழுவதிலும் இந்த ஆற்றல் அறிய தகுந்த அனைத்துக்கும் மூலமாக போற்றப்படுது. இது அனைத்து கலைகளுக்கும், அனைத்து அறிவியலுக்கும், அனைத்து இசைக்கும், மனித மேதையின் ஒவ்வொரு வெளிப்பாட்டுக்கும் அடிப்படையாகும். இதுக்கு ஏற்புடையவரா மாறுவது ஒரு தேடுபவரின் குறிக்கோள். சரஸ்வதி என்பது தெளிவு, ஞானம் மற்றும் தூய்மையான அறிவை குறிக்கும் படைப்பின் ஒரு அம்சமாகும். இது புத்தகங்களிலிருந்து தகவல்களை சேகரிப்பது பற்றியது அல்ல. இது உள்ளிருந்து எழும் ஒரு அறியும் ஆற்றல் பற்றியது. உங்கள் மனம் ஒரு அமைதியான ஏரிய போல அமைதியாகவும் தெளிவாகவும் மாறும்போது அது பிரபஞ்சத்தை பிரதிபலிக்க முடியும். சரஸ்வதியுடன் தொடர்புடைய குறியீடுகளை நீங்கள் பார்த்தால் அது ஆழமான அறிவியல் பூர்வமானது. அவ எப்போதும் தூய வெள்ளையில சித்தரிக்கப்படுகிறார். வெள்ளை என்பது நிறங்களின் இல்லாமை அல்ல, அது அனைத்து நிறங்களின் கலவையாகும். இது உண்மையான அறிவு அனைத்தையும் உள்ளடக்கியது என்பதை குறிக்கிறது. அது எதையும் நிராகரிப்பதில்லை, அது அனைத்து இருப்பையும் தழுவுகிறது. அவள் ஒரு வெள்ளை தாமரையின் மீது அமர்ந்திருக்கிறார். தாமரை சேற்று நீர் வளர்கிறது, ஆனாலும் அது மாசுபடாமல் தூய்மையாக மலர்கிறது. உங்கள் வாழ்க்கை உலகின் சிக்கல்களும் குழப்பங்களிலும் மூழ்கி இருக்கலாம், ஆனா அதிலிருந்து உயர்ந்து உங்க இறுதி இயல்பாக மலரும் திறன் உங்களுக்கு உண்டு. தாமரை இருக்கை உண்மையான ஜானம் உலகத்திலிருந்து தப்பிப்பது பற்றியது அல்ல, ஆனா உலகத்தில இருந்து கரைபடாமல் இருப்பது பற்றியது. அவளது கைகளில் ஒரு வீணையை, ஒரு தந்தி கருவியை வைச்சிருக்கிறார். வீணை அனைத்து வாழ்க்கையும் அதிர்வு மற்றும் இணக்கம் என்பது குறிக்கிறது. உங்கள் சொந்த உடலையும் மனதையும் எப்படி பயன்படுத்த வேண்டும் என உங்களுக்கு தெரிந்தால் உங்கள் வாழ்க்கையில அழகான இசையை உருவாக்க முடியும். இல்லையென்னா நீங்க சத்தத்தை உருவாக்குவீங்க. வீணைக்கு வாசிக்க மிகுந்த திறமையும் உணர்திறனும் தேவை. அதே போல உங்கள் வாழ்க்கையை கருணையுடனோ நுண்ணறிவுடனோ வழிநடத்த நுட்பமான அதிர்வுகளுக்கு நீங்க உணர்திறன் கொண்டவரா மாற வேண்டும்.